என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ஏகன் ஹீலிங் சென்டரின் மற்றொரு பயனுள்ள மருத்துவ விழிப்புணர்வு வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிறுநீரக கற்களால் ஏற்படும் தாங்க முடியாத வலியை குறைக்க உதவும் K1 அக்குபஞ்சர் புள்ளியை பற்றி தகவலை பார்க்கலாம். பல பேர் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். அதாவது கிட்னி ஸ்டோன் வலி உள்ளவர்கள் பலர் பேர் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த வலி தாங்க முடியாதா இருக்கும் என்றும், மேலும் இந்த வலி பிரசவ வலிக்கு இணையாக இருக்கும் என்றும் சொல்ல கேட்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் சிறுநீரகத்தில் உருவாகிய கல் சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீர் பையை நோக்கி செல்லும் இரேட்டர் என்ற அந்த குழாயில் நகரும் பொழுதுதான் அந்த குழாய் கடுமையாக சுருங்கி விடுகின்றது. அப்பொழுதுதான் இடுப்பில் தாங்க முடியாத வலி மற்றும் வயிற்று பக்கத்தில் பரவும் வலி, வாந்தி, குமட்டல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் போன்றவை ஏற்படுகின்றது. சிலருக்கு சில நேரங்களில் சிறுநீரகத்திலிருந்து இரத்தம் கூட வரலாம். இந்த வலி திடீரென ஆரம்பித்து மிகவும் கடுமையாக இருக்கும். அக்குபஞ்சரில் இதற்கு உதவும் முக்கிய சிகிச்சை புள்ளி K1 புள்ளியாகும். இது கிட்னி மெரிடியனின் முதல் புள்ளியாகும். இந்த புள்ளி பாதத்தின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. உங்களின் பாதத்தின் அடிப்பகுதியை பாருங்கள். இப்போது கால் விரல்களை லேசாக உள்ளே மடக்குங்கள். அப்பொழுது பாதத்தின் முன்பகுதியில் இயற்கையாக ஒரு சிறிய பள்ளம் தெரியும். அந்த பள்ளமே K1 புள்ளியாகும். K1 புள்ளி எவ்வாறு சிறுநீரக கற்கள் வலியை குறைக்க உதவுகின்றது என்பதை பற்றி நாம் TCM என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கோட்பாட்டின்படி பார்க்கலாம். K1 புள்ளியை தூண்டுவதன் மூலம் கிட்னி மெரிடியன் செயல்பாடு சீராக இருக்க உதவுகின்றது. இதன் மூலம் உடலின் அதிகப்படியான பதட்டம் குறையலாம். நரம்பு அமைதி பெற உதவலாம். இரட்டர் சுருங்கி விடுவதால் ஏற்படும் தசை இறுக்கம் குறைய உதவலாம். இரட்டர் தசையின் பிடிப்பில் ஓரளவு தளர உதவக்கூடும். இதனால் சிறிய அளவிலான கற்கள் இயல்பாகவே கீழே நகர உதவலாம் என்று மருத்துவர் கூறுகிறார்கள். அதேபோல் கிட்னி ஸ்டோன் காரணமாக ஏற்படும் திடீர் வலி மற்றும் எரிச்சல் குறையும் சிலருக்கு நிவாரணம் கிடைக்கும் உதவுகிறது என்றும் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்த K1 புள்ளியை எப்படி அழுத்துவது என்று பார்க்கலாம். K1 புள்ளியை கண்டுபிடித்து மிதமான அழுத்தத்துடன் ஒரு முதல் 2 நிமிடங்கள் அழுத்தவும். தேவைப்பட்டால் ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை செய்யலாம். இரு கால்களிலும் செய்வது நல்லது. ஆனால் மிக முக்கிய விஷயம் என்னவென்றால், இங்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். K1 புள்ளி கிட்னி ஸ்டோனை கரைத்துவிடும் என்று அறிவியல் ஆதாரத்துடன் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இது வலியை குறைக்கவும் உடல் தளர்ச்சியை ஏற்படுத்தவும் உதவக்கூடிய துணை சிகிச்சை, அதாவது சப்போர்ட்டிங் தெரப்பி ஆக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கடுமையான வலி, அதிக காய்ச்சல், சிறுநீர் வராமல் இருப்பது, தொடர்ந்து வாந்தி அல்லது சிறுநீரில் அதிக இரத்தப்போக்கு இருந்தால் வீட்டிலேயே சிகிச்சை செய்யாமல் உடனடியாக மருத்துவரையோ அல்லது அருகிலுள்ள மருத்துவமனையோ அணுக வேண்டும். தேவைப்பட்டால் ஸ்கேன், மருந்து அல்லது பிற மருத்துவ சிகிச்சைகள் அவசியமாக இருக்கலாம்.
சரியான அக்குபஞ்சர் முறையும், போதுமான தண்ணீர் குடிப்பதும், மருத்துவரின் ஆலோசனை பின்பற்றுவது இணைந்து செயல்பட்டால் சிறந்த பலனை நாம் பெற முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள். மேலும் இதுபோன்ற அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை மருத்துவ தகவல்களுக்கு ஏகன் ஹீலிங் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.